ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரனில் ஃப்ரீ சேட்டா? ஆமாம், சேட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் திடீர்னு நேற்று அன்எக்ஸ்பெக்டடாக ஜெயச்சந்திரன் போயிட்டுருந்தோம். என்னடான்னு பார்த்தா அவங்க அங்கே இருந்த கியூஆர் ஸ்கேனை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராமில் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒருத்தருக்கு 50 ருபீஸ் கூப்பன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு நானும் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டோட ஃபோனையும் வாங்கி பண்ணிவிட்டு அதில் வந்து 100 ருபீஸில் இங்கே நீங்கள் பார்க்குற சேட்லாம் ஃப்ரீயாக சாப்பிட்டு வந்தோம். நீங்கள் பள்ளிக்கரணை ஜெயச்சந்திரன் சைட் வந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டட் டைம் ஆஃபர்னு போட்டிருந்தாங்க, அதனால் இன்றைக்கி இருக்கான்னு தெரியல. இது வந்து எஸ்டர்டே ஈவினிங் நைட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைம் போயிருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். இதெல்லாம் சாப்பிட்டு சரி ஒரு vlog-ஆ போட்டுடலாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்னு சொல்லி எடுத்துட்டேன். ஸோ அங்கே முடிச்சுட்டு அப்படியே திருவான்மியூர் பீச், நான் போனதே இல்லை. நேற்று வீட்டுக்கு திரும்பி போகணுமா அப்படின்ற மைண்ட் செட் இருந்ததுனால சரி ஓகே பீச் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கும் கொஞ்சம் ஹெக்டிக்கான டே போல் இருக்குது. நைட்டு ஒரு 9:30 10 o'clock நினைக்கிறேன் போனோம். பீச் போயிட்டு அங்கே அவங்களுக்கு வந்து மதுரை பட்டர் பன் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாங்கி சாப்பிடுங்க, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவர் வாங்கிட்டு வந்தார். அதில் நிறைய அந்த பட்டர் போட்டாங்க போல். அது பட்டர் மாதிரியே இல்லை, டால்டா மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு தெரியல பட்டரா டால்டாவான்னு சொல்லிட்டு, வனஸ்பதியா அப்படின்னு சொல்லி சரி ஓகேன்னு சாப்பிட முடியல. அவரால் எனக்கு கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அங்கே மணலெல்லாம் விளையாடிட்டு அந்த மண் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. எனக்கு பீச் ரொம்ப நாள் போனதுனால தெரியலையா இல்லை அங்கே நிஜமாகவே ரொம்ப சில்லுன்னு இருந்ததான்னு தெரியல, மண் அவ்வளோ சில்லுன்னு இருந்தது. சரி சாப்பிட்டு முடிச்சு பேசிகிட்டு இருந்தோம். சரி போர் அடிச்சதுன்னு சொல்லி அங்கேருந்து சிப்பிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஸ்பூன் இருந்தது, அதை எடுத்து மண்ணை தோண்டிகிட்டு இருந்தேன். அது வேறப்பா இந்த மண்ணை தோண்டுறது அஃபென்ஸ்லாம் இல்லைல்ல, மூடி வச்சுட்டு சிப்பிலாம் இங்கேயே போட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கள் வீட்டில் மீன் தொட்டியும் இல்லை எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு. சரி சும்மா ஓகே டைம் பாஸ் ஆகட்டும்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி வர வைக்க போகிறேன் அப்படின்னு தோண்டிக்கிட்டே இருந்தேன். தோன்றேன் தண்ணி வரவே இல்லை. அட போங்கப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் வந்துட்டோம், கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தோண்டி பார்த்தேன். தண்ணியே வரல. எல்லா சிப்பியும் அதிலே போட்டுட்டு அதை மூடி வச்சுட்டு பாருங்கள் நான் மூடிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த வீடியோ கடைசியில் தெரியும். எல்லாம் அப்படியே மூடி வச்சுட்டு வந்துட்டேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.